இந்த வீக்கெண்ட் பேக்லாஷ் நடக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நடந்த இந்த ரா எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இது உங்க ரா ரிவ்யூ எபிசோட். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க ஷோக்குள்ள போலாம். Ladies and gentlemen, on this microphone, in that ring, acknowledge me. ஷோ ஓபன் ஆனது பேக் ஸ்டேஜ் பார்க்கிங் லாட்ல. ஒரு கருப்பு கலர் எஸ்யூவி கார் வந்து நிக்குது. உள்ள இருந்து ரோமன் ரெயின்ஸ் பயங்கர கோவமா நடந்து வராரு. அவர் நேரடியா ரிங்க நோக்கி தான் போறாரு. பின்னாடி இருந்து ஜெனரல் மேனேஜர் அவர் போகாதீங்கன்னு தடுத்து நிப்பாட்டுறாரு. கரெக்டா கொரில்லா பொசிஷன்ல அதுவும் அந்த என்ட்ரன்ஸ் ரேம்ப் கிட்ட போகும்போது ஜெனரல் மேனேஜர் அவர் தடுத்து நிப்பாட்டி இன்னுமே ஜேக்கப் ஃபாட்டு WWE ஸ்டேடியத்துக்கு வரல. அதனால இப்ப நீ உள்ள போனாலும் உங்களோட கான்ட்ராக்ட் சைனிங் நடக்காது. அதனால அவன் வந்ததுக்கு அப்புறம் அந்த செக்மெண்ட் நடத்துவோம். இப்ப அதுக்கான டைம் கிடையாது. சோ உன்னோட ரூமுக்கு போன அவர் சொல்றாரு. ரோமனும் வேற வழி இல்லாம கோவத்தோட திரும்பி பார்த்தா பின்னாடியே ஜெத் ராலின்ஸ் நிக்கிறாரு. ஜெத் மற்றும் ரோமனுக்கு நடுவுல ஒரு ஃபியூ செகண்ட் சைலண்டான மொமெண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் ராலின்ஸ் ரோமன் கிட்ட இப்ப நான் ரிங்குக்குள்ள போகணும், சோ என்னோட வழியில இருந்து விலகுன்னு சொல்லிட்டு போறாரு. இவங்களுக்குள்ள இருந்த அந்த ஃபியூ செகண்ட் சைலண்ட் மொமெண்ட்டே செம ஹைப்பா இருந்துச்சு. அப்படியே உள்ள நம்ம டீன் ஆம்ப்ரோஸும் வந்து நின்னார்னா என்னமா இருக்கும். ஆனா அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அந்த மனுஷன் ஜான் மார்க்ஸ்லியா மாறி வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காரு. மேபி அங்க டோனி கான் கூட ஏதாச்சும் பிரச்சனையாகி டீன் ஆம்ப்ரோஸ் அங்கேயே டென்ஷன் ஆகி வெளியே வந்தால் ஷீல்ட் ரீயூனியனை நம்ம எதிர்பார்க்கலாம். பட் அதுக்கான வாய்ப்பு 99.999% இல்ல. அட்லீஸ்ட் என் கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இல்ல. மேபி என்னைக்காச்சும் நடக்கலாம். பட் அப்படி ஒரு சுச்சுவேஷன் நடந்தா அந்த டைம்ல ஷீல்டு பார்த்து வளர்ந்த பசங்க எல்லாருமே இப்ப ஆல்மோஸ்ட் பேரண்ட்ஸா மாறியாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் டீன் ஆம்பர்ஸ் ஒரு 5 வருஷத்துல வரான்னு வச்சுக்காங்களேன். அப்ப குழந்தைங்களும் ஓரளவுக்கு விவரம் அந்த ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க. அப்ப நம்ம பசங்க எல்லாம் அப்படியே அந்த தோனி படத்துல வர சீனை ரீக்ரியேட் பண்ணலாம். ஆசையா தான் இருக்கு. பட் லெட்ஸ் see. ஜெத் ராலின்ஸ் ரிங்குக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே பின்னாடி இருந்து வந்து பிரான் பிரேக்கர் அவரை அட்டாக் பண்றாரு. கொஞ்ச நேரத்திலேயே செக்யூரிட்டி, ரெஃப்ரி, ஜெனரல் மேனேஜர் எல்லாருமே வந்து இவங்களை தடுக்கிறாங்க. பட் ஸ்டில் இவங்க எல்லாத்தையுமே தள்ளி விட்டுட்டு பிரான் பிரேக்கர் வந்து ஜெத் ராலின்ஸ்க்கு ஒரு ஸ்பியர் போடுறாரு. பேக்லாஷ்ல ஜெத் ராலின்ஸ் வர்சஸ் பிரான் பிரேக்கர் மேட்ச் ஆல்ரெடி டிக்ளேர் ஆயிருக்கு. சோ கிடைச்ச கேப்ல எந்த அளவுக்கு இந்த ஸ்டோரி லைனை ப்ரோக்ரஸ் பண்ண முடியுமோ அது எல்லாமே அவங்க பண்றாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜேடி மெக்டோனா வர்சஸ் ஃபின் பேலர். இந்த மேட்ச் முழுக்கவே டாமினிக் மிஸ்டீரியோ ஜேடி மெக்டோனாக்கு சப்போர்ட்டா ரிங் சைடுல தான் இருக்காரு. ஓவரால் இது ஒரு டீசென்ட்டான மேட்ச். எப்பெல்லாம் ஃபின் பேலர் ஜேடி அடிச்சு கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாரோ கரெக்டா அந்த மொமெண்ட்ல டாமினிக் மிஸ்டீரியோ உள்ள வந்து ஃபின் பேலர் டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுறாரு. இந்த டிஸ்ட்ராக்ஷனையும் மீறி தான் ஃபின் பேலர் இந்த மேட்சை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. பட் ஒரு பாயிண்ட்ல மொத்த ஜட்ஜ்மெண்ட் டே டீம் ரிங் சைடுக்கு வந்துருச்சு. ராக்சன், லிவ் மார்கன், ரிக்கல் ராட்ரிகஸ், டாமினிக் மிஸ்டீரியோ 4 பேருமே ரிங் சைடுல தான் இருக்காங்க. 4 பேருமே மாத்தி மாத்தி எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ ஃபின் பேலர் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல ஃபின் பேலர் அடிச்சு தன்னோட ஸ்மாக் போடுறதுக்காக ரிங்கோட கார்னர்ல ஏறி நிக்கிறாரு. கரெக்டா டாமினிக் மிஸ்டீரியோ ஃபின் பேலர் இப்ப டிஸ்டர்ப் பண்றாரு. பட் இத அம்பையர் பாத்துட்டாங்க. உடனுக்குடன் டாமினிக் மிஸ்டீரியோவை ரிங்க விட்டு கெட் அவுட்னு சொல்ல டாமினிக் மிஸ்டீரியோ ரிங்க விட்டு வெளியே போறாரு. பட் ஸ்டில் அந்த 3 லேடிஸ் ரிங் சைடுல தான் இருக்காங்க. அடுத்த கொஞ்ச மணி நேரத்துல ஃபின் பேலர் மறுபடியும் அட்டாக் பண்ணி அப்பர் ஹேண்ட் எடுக்கும்போது லிவ் மார்கன் இந்த டைம் ரிங் மேல ஏறி நின்னு அம்பையர் டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க. கரெக்டா அவங்க கையில ஒரு சுத்தியல் இருக்கு. அந்த சுத்தியலை ராக்சன் கையில கொடுத்து யூஸ் பண்ண சொல்றாங்க. கரெக்டா அம்பையர் லிவ் மார்கன் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்க இந்த பக்கம் போய் ராக்சன் அந்த சுத்தியை வச்சு ஃபின் பேலர் மண்டையிலே ஒரு அடி. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஈஸியா ஜேடி மெக்டோனா ஃபின் பேலர் அட்டாக் பண்ணி பின்ஃபால் பண்ணி இந்த மேட்சோட வின்னர் ஜேடி மெக்டோனா. இந்த மேட்சோட ஓவரால் டேக் அவே என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னும் டாமினிக் மிஸ்டீரியோ வர்சஸ் ஃபின் பேலருக்கான ரைவல்ரி தொடர்ந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ராக்சன் ஒரு பிவிட்டல் பாயிண்டா வச்சு இந்த ஸ்டோரி லைனை ப்ரோக்ரஸ் பண்றாங்க. ஆனா இந்த ஸ்டோரி லைன் ஒரு ஹை பாயிண்ட் எப்ப வந்து அடையும் என்கிட்ட கேட்டீங்கன்னா சுத்தமா என்கிட்ட பதில் கிடையாது. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் டேங்கிற இந்த ஜட்டியை அடிச்சு துவச்சு கிழிச்சாலும் நான் மறுபடியும் இதைத்தான் யூஸ் பண்ணுவேன்னு நம்ம மொட்டமாம பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த ஓட்ட ஜட்டி டேமியன் பிரீஸ்ட், ரியா ரிப்ளி வெளியே போனப்பயே கிழிஞ்சிருக்கணும். ஆனா அதுக்கப்புறமா அந்த ஓட்டையில தையல் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்றவங்கள நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்த வருஷமும் இதே நாள் இதே நேரத்தில் நான் இந்த வீடியோ போடுவேன். அப்ப இந்த ஜட்ஜ்மெண்ட் டேவோட ஸ்டோரி லைன் போய்கிட்டே தான் இருக்கும். அடுத்து இந்த ஜட்டி எப்ப கிளியும் சொல்லி காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆக மொத்தம் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ஸ்டோரி லைன் சீக்கிரம் முடியுமான்னு நீங்க கேட்டீங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா. இந்த வீக்கெண்ட் பேக்லாஷ் நடக்க போகுது. ஸோ அதுக்கான ப்ரெடிக்ஷன் வீடியோ இந்த வாரம் Thursday டிராப் ஆகும். அதனால மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை டச் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே வாங்க வீடியோக்கு போகலாம். அடுத்து பென்டா அண்ட் ஜவான் இவன்ஸ் வர்சஸ் ரூசேவ் அண்ட் ஈத்தன் பேஜ். இது ஒரு ஹை ஃப்ளையிங் ஆக்ஷன் பேக்ட் மேட்ச். மேட்சோட மொத்த ஹைலைட்டே இந்த ஜவான் இவன்ஸ் பையன் தான். அதாவது ஒரு மனுஷன் ஒரு அளவுக்கு குதிக்கலாம். எப்ப என்னடா இந்த பக்கமும் குதிக்கிறேன் அந்த பக்கமும் குதிக்கிறேன் மேலையும் குதிக்கிறேன் கீழையும் குதிக்கிறேன் எப்பப்பா என்னதான் ஒருத்தன் ரப்பர் பேண்ட் மாதிரி குதிச்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த வில்லன் டீம் ஈஸியா அம்பையருக்கு டிமிக்கி கொடுத்து பென்டாவை பயங்கரமா அட்டாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ரிங்குக்குள்ள தூக்கி போட்டு இந்த ஈத்தன் பேஜ் பையன் இருக்கான்ல ஒரு சாதாரண சூப்ளெக்ஸ் போட்டு பின்ஃபால் பண்ணி இந்த மேட்சை வின் பண்ணிட்டான். இல்ல எனக்கு புரியல இந்த சூப்ளெக்ஸா ஸ்மாக்கா
அதாவது 2 வாரத்துக்கு முன்னாடி தான் இவன் டேபியூ பண்ணான். அப்பவே இவனோட ஸ்மாக் பார்க்கும்போது கொஞ்சம் சுமாரா தான் இருந்துச்சு. இந்த ஜெஃப் ஹார்டி, மேட் ஹார்டி யூஸ் பண்ற லாகே கொஞ்சமா ஆல்டர் பண்ணி இந்த பையன் போட்டிருக்கான். கமெண்ட்ஸ்ல வேற ஒரு ரெஸ்லர் சொல்லியிருந்தாரு, இந்த பையன் ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஹார்டி பாய்ஸ் கூட சண்டை போட்டிருக்கான். அந்த மேட்ச் வின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட மூவ்ஸையே கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றாரு. ஓகே, மேபி அதை ரைட்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த லாக்கே கொஞ்சம் சுமாரா தான் இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ என்னன்னா சூப்பர்லெக்ஸை கொண்டு போய் அவன் ஃபினிஷர் மூவா யூஸ் பண்றான். எப்பா ஈத்தன் பேஜ் உன்னை பயங்கர ஹைப்ல உள்ள கொண்டு வந்திருக்கானுங்க. இந்த மாதிரி மொக்க மூவ் செட்டை நீ ஃபினிஷரா வச்சிருந்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. அடுத்து சோல் ருக்காவோட ரா பிராண்ட் கான்ட்ராக்ட் சைனிங். NXT-ல இருந்து புதுசா காலப்பாகி வந்திருக்க சோல் ருக்கா இனிமேல் ரா எபிசோடுக்கு தான் ஃபுல் டைமரா இருக்க போறேன்னு கான்ட்ராக்ட் சைன் பண்ண வந்திருக்காங்க. இவங்க கூடயே ஜெனரல் மேனேஜர் ரிங்குல தான் நின்னுட்டு இருக்காரு. சோல் ருக்காவை வெல்கம் பண்ணி கான்ட்ராக்ட் கொடுத்து கரெக்டா அவங்க சைன் பண்ணும்போது மியூசிக் ஹிட் ஆகுது. யாருன்னு பாத்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் உள்ள வராங்க. பெக்கி லிஞ்ச் எப்பயும் போல ரிங்குல வந்த உடனே நான் தான் ஃபீமேல் பெஸ்ட் ரெஸ்லர், நான் மட்டும் இதை சொல்லல, ஸ்போர்ட்ஸ் இல்லஸ்ட்ரேட்டர் சொல்றாங்க, நியூயார்க் டைம் சொல்றாங்கன்னு தன்னைத்தானே துதிப்பாடிட்டு இருக்காங்க. இது ஆக்சுவலா சோல் ரூகாவோட செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்குள்ள பெக்கி லிஞ்ச் வந்தா ரூகா எப்படி சும்மா இருப்பாங்க? அவங்க மைக் எடுத்து எல்லாருமே சொன்னது உண்மைதான் போல, உனக்கு உண்மையிலேயே ஹெட் வெயிட்ங்கிறது பயங்கரமா இருக்கு, எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ நீயே உனக்கு சின் சாக்குன்னு ஜாலரா தட்டிக்கிறேன்னு அவங்கள கலாய்க்கிறாங்க. இப்படி பண்ணா பெக்கி லிஞ்ச் எப்படி சும்மா இருப்பாங்க? அவங்களுக்கு பயங்கரமா காண்டாகுது. சரி இந்த பொண்ணை குத்தலான்னு ட்ரை பண்ணி வராங்க. கரெக்டா இந்த பொண்ணு எஸ்கேப் ஆக அந்த குத்து ஜெனரல் மேனேஜரோட மூஞ்சிலே லேண்ட் ஆகுது. ஜெனரல் மேனேஜர் கீழே கிடக்க பெக்கி லிஞ்ச் ஷாக் ஆகி நிக்க இந்த மொமெண்டத்தை யூஸ் பண்ணி தன்னோட ஸ்மாக் போடுறக்கா சோல் ருக்கா ஓடி வராங்க. ஆனா பாவம் என்னன்னா கால் ஸ்லிப் ஆயிருச்சு. ஆனா இருந்தாலும் அந்த பதட்டத்தை கொஞ்சம் கூட மூஞ்சில காட்டாம மறுபடியும் அட்டெம்ப்ட் பண்ணி கரெக்டா தன்னோட ஸ்மாக் போட்டு முடிக்கிறாங்க. என்ன சோல் ருக்கா அப்படியே கெத்தா உள்ள வந்து இப்படி ஸ்லிப் ஆயிட்டியே. இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது? பெக்கி லிஞ்ச் வர்சஸ் சோல் ருக்கா ஃபார் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் மேட்ச் டெவலப் ஆக போகுது. அதுக்கான ஸ்டோரி லைனுக்கு விதை போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சது எப்படி உடன் கூட நடக்க போறது இல்ல. அந்த சோல் ருக்காங்கிற பொண்ணு இன்னும் நிறைய ஆப்போனன்ட் கூட மேட்சஸ் கொடுப்பாங்க. அப்ப பெக்கி லிஞ்ச் வந்து உள்ள அட்டாக் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு 2-3 மாசத்துக்கு இந்த ஸ்டோரி லைன் இழுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆர் அட்லீஸ்ட் அடுத்த பேப்பர் வியூ வரைக்கும் இவங்களுக்குள்ள சண்டை நடக்க போறது இல்ல. அந்த பேப்பர் வியூல வேணா நடக்கலாம். பட் அப்படி இந்த மேட்ச் நடக்கும்போது உண்மையிலே சூப்பரா இருக்க போகுது. ஏன்னா பெக்கி லிஞ்ச் சொல்லவே தேவையில்லை, எக்ஸப்ஷனல் டேலண்ட். இந்த சோல் ருக்காவும் பயங்கரமான மொமெண்டத்துல உள்ள வந்துட்டு இருக்கு. சோ இந்த 2 பொண்ணுங்களை அடிச்சுக்கும் போது வேற லெவல்ல இருக்க போகுது. அடுத்தது ஜோ ஹென்றி வர்சஸ் ஆஸ்டன் தியரி. ரிங்குக்குள்ள ஃபர்ஸ்டா வந்தது இந்த ஜோ ஹென்றி பையன் தான். போன வாரம் இந்த ஜோ ஹென்றி சும்மா இல்லாம ரிங்குக்குள்ள வந்து நான் ஒரு பாட்டு பாடுறேன்னு சொல்லி ஆர்கெஸ்ட்ரா செட்டப் எல்லாம் போட்டு ஒழுங்கா பாட்டு பாடுறதை விட்டுட்டு லோகன் பாலை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு. சரி அது போன வாரத்தோட முடிஞ்சதுன்னு பார்த்தா இந்த வாரமும் மேட்சுக்கு முன்னாடி எல்லா செட்டப்பும் பண்ணி வச்சு லோகன் பாலை பத்தி எதை பாடுறாரு. இதனால பயங்கர காண்டா லோகன் பால் ஆஸ்டன் தியரி ரிங்குக்குள்ள வராங்க. பட் மேட்ச் ஆஸ்டன் தியரி கூட தான். மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. பட் மேட்ச் முழுக்கவே லோகன் பால் ரிங் சைட்ல நின்று இந்த ஜோ ஹென்றி டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எனக்கு ஆக்சுவலா இந்த தியரி நினைச்சா ரொம்பவே பாவமா இருக்கு. ஆட்டிடியூட், கேரக்டர், கெட்டப்னு எல்லாத்தையும் மாத்தி புதுசா மாஸ்க் மேன் ஒரு கேரக்டர்ல உள்ள வந்து டீம் விஷனுக்கு ஹெல்ப் பண்ணி மாஸ்கை ரிவீல் பண்ணி தான் ஆஸ்டின் தியரி, நான் இப்ப டீம் விஷன்ல வரப்போறேன்னு பயங்கர மொமெண்டத்தோட உள்ள வந்து ஜாயின் பண்ணான். ஆனா அதுக்கப்புறம் அவன் மொமெண்டம் இப்படி போகும்னு பார்த்தா இப்படியே தான் இருக்குது. இப்படி கூட சொல்லக்கூடாது, இப்படி போயிட்டு இருக்கு. இதுதான் அவனுக்கு கிடைச்ச செகண்ட் சான்ஸ். இதை பயங்கரமா யூஸ் பண்ணி சும்மா வேற லெவல்ல மேல போவான்னு பார்த்தா பயங்கரமான டேலண்ட் இருக்கிற பையன். ஆனா இன்னைக்கு டீம் விஷனோட பஞ்சிங் பேக்கா சுத்திட்டு இருக்கான். ஏதாச்சும் ஒரு மேட்ச்ல போய் அடி வாங்கணுமா, போ இந்த பையனை தள்ளு. ஏதாச்சும் மேட்ச்ல போய் தோக்கணுமா, போ இந்த பையனை தள்ளுன்னு சொல்லி லோகன் பாலை ப்ரொடெக்ட் பண்றாங்க. ஆனா ஆஸ்டின் தியரிய வச்சு செய்யறாங்க. இந்த ஆஸ்டின் தியரி மாஸ்டர்மேன் கேரக்டர்ல இருந்து உள்ள வரும்போதே நிறைய அனலிஸ்ட் டிஓஏன்னு சொன்னாங்க, அதாவது டெட் ஆன் அரைவல். நான் அப்படிலாம் இல்லை, இந்த பையன் எப்படி தன்னோட டேலண்ட் வச்சு கொஞ்சம் மேல வந்துருவான்னு நினைச்சேன். பட் அவங்க சொன்னது கரெக்ட் தான். எனக்கு என்னமோ இப்போ இந்த பையன் ரொம்ப நாள் நீடிப்பான்னு தோணல. எப்போ இந்த டாக் டீம் டைட்டில் கையை விட்டு போதோ கொஞ்சம் சீக்கிரத்துல இவனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே தள்ளிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். சரி நம்ம மேட்சுக்குள்ள வருவோம். இது ரொம்பவே குயிக்கான மேட்ச். அதாவது ஆரம்பிச்ச வேகத்திலேயே இந்த மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஏன்னா மேட்ச் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே லோகன் பால் உள்ள வந்து இந்த ஜோ ஹென்றி அட்டாக் பண்ணிட்டாரு. ஸோ உடனுக்குடன் மேட்சும் டிஸ்குவாலிஃபை ஆயிருச்சு. அப்புறம் இந்த லோகன் பாலும் ஆஸ்டன் தியரி சேர்ந்து இந்த ஜோ ஹென்றி அட்டாக் பண்றாங்க. இப்போ ஜோ ஹென்றி காப்பாத்துறதுக்காக ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் உள்ள வராங்க. இதோட இது 3வது வாரம் ஒரே ஸ்கிரிப்ட் தான் ரிப்பீட் மோட்ல போயிட்டு இருக்கு. இவனுக்கு 2 பேர் வந்து அட்டாக் பண்ணுவாங்க, காப்பாத்துறதுக்கு இவனுக்கு வருவானுங்க. இவனுக்கு 2 பேர் வந்து வேற ஒருத்தர் அட்டாக் பண்ணுவாங்க, காப்பாத்துறதுக்கு இவனுக்கு வருவாங்க. டேய் கொஞ்சமாச்சு வித்தியாசமா யோசிங்கடா. இல்லைன்னா இந்த ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ்க்காச்சும் ஏதாச்சும் மேட்ச் கொடுங்க. 1 வாரம் 2 வாரம்னா பரவாயில்ல, 3 வாரம் ஒரே விஷயத்தை ரிப்பீட் பண்றீங்கன்னா கொழுப்பு மேல இல்ல கீழே. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் அட்டாக் பண்றதுக்காக பிரான் பிரேக்கர் உள்ள வராரு. பிரான் பிரேக்கர் உள்ள வந்தா ஜெத் கமன் இருப்பாரா, ஜெத் ராலின்ஸ் அடுத்து உள்ள வராரு. சோ ஜெத் ராலின்ஸ்க்கு பிரான் பிரேக்கருக்கு ரிங்குக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கு. ரிங்குக்கு வெளியே இவனுக்கு 4 பேர் சண்டை போட்டு இருக்கானுங்க. கடைசியா பிரான் பிரேக்கர் ஜெத் ராலின்ஸ்க்கு ஒரு ஸ்பியர் போட்டு இந்த மொத்த செக்மெண்ட்டையும் முடிக்கிறாரு. ஆக மொத்தம் ஷோவோட ஸ்டார்டிங்லயே ஒரு ஸ்பியர், இந்த மிட்ஷோலயே ஒரு ஸ்பியர் வாங்கி ஜெத் ராலின்ஸ் மண்ணை கவி கிடக்குறாரு. கமான் ஜெத், நீ அடி கொடுத்துதான் பழக்கம், இந்த மாதிரி அடியெல்லாம் வாங்கக்கூடாது. சும்மா பேக்லாஷ்ல அவனை பழி வாங்கிடுவோம். பழி வாங்கிடுவீல. அடுத்து ஓபா ஃபெமி ஓபன் சேலஞ்ச். இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி உள்ள வந்தது தி டேஞ்சரஸ் மேன், தி ஸ்ட்ராங்கஸ்ட் மேன், தி ஸ்மார்ட்டஸ்ட் மேன், டெசோவா ஃப்ரம் ஆல்ஃபா அகாடமி.
டேய் உன்னை தான் 2 மாசத்துக்கு முன்னாடி லே ஆஃப் பண்ணி அனுப்புனாங்கல்ல. அதுக்கப்புறம் அந்த மேக்ஸின்ங்கிற பொண்ணு இந்த பொண்ணு இன்டர்கான்டினல் சாம்பியனா இருந்தா அவளுக்கு ஒரு ஸ்டோரி லைன் போயிட்டு இருந்துச்சு. ஓடிஸும் 2 மாசமா ஆளக்கான. டேய் என்னடா நடக்குது? ஒருத்தன் டீமை விட்டு வெளியே போனா, ஒருத்தி என்னடானா இன்டர்கான்டினல் சாம்பியனா போனா டீம் வேற வகையில போயிட்டு இருக்குன்னு பார்த்தா கடைசி எல்லாமே புஸ்குன்னு போய் ஒரே இடத்துல வந்து நிக்கிறீங்க. ரிங்குக்குள்ள வந்த டெசோவா மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓபாஃபெமி பக்கத்துல நின்னு பயந்துட்டாரு. என்னால இந்த மேட்ச் ஆட முடியாதுன்னு அவர் பயந்து தயங்கி நிக்க டெசோவாக்கு பதிலா நம்ம ஓட்டிஸ் ரிங்குக்குள்ள வராரு. சோ ஓபாஃபெமி வர்சஸ் ஓட்டிஸ் ஓகே இது அன்எக்ஸ்பெக்டட் பட் நல்ல காம்போ. இந்த மேட்ச் மொத்தமாவே ஒரு 3 நிமிஷம் தான் நடந்துச்சு. ஆனா இந்த 3 நிமிஷம் சும்மா பயங்கரமா இருந்துச்சு. இந்த மேட்சோட ரிசல்ட் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். சோ இந்த மேட்சோட வின்னர் தி டாமினன்ட் ரூலர் ஓபாஃபெமி. அடுத்தது ஓஜி எல் கிராண்ட் அமெரிக்கானோஸ் டீம் வர்சஸ் ரியல் எல் கிராண்டே அமெரிக்கானோ டீம், அதாவது 6 மேன் டாக் டீம் மேட்ச். எப்பாடே போதுண்டா சாமி, இந்த எம்எஃப்டி வர்சஸ் YH6னு ஒரு ஜவ்வா ஸ்டோரி லைன் எடுத்தீங்கல்ல, கடைசியில் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் ஃபயர் பண்ணி அனுப்பிட்டானுங்க. அதே மாதிரி இந்த 2 அமெரிக்கானோஸோட ஸ்டோரியும் ரொம்ப ரொம்ப ஜவ்வா எழுத்துட்டு இருக்கீங்கடா. அதாவது எக்ஸைட்மெண்ட் தாண்டி இப்ப வெறுப்பு வர்ற சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சு. நீங்க சீக்கிரம் இதை முடிச்சாகணும், இல்லைன்னா எவனுமே இதை கண்டுக்கு போறது இல்ல, டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிருவானுங்க. ட்ரிபிள் ஏல இந்த மாசம் 30ஆம் தேதி மாஸ்க் வர்சஸ் மாஸ்க் ஃபார் எல் கிராண்டே அமெரிக்கானோ வர்சஸ் எல் கிராண்டே அமெரிக்கானோ மேட்ச் நடக்க போகுது. இது யூடியூப்ல டெலிகாஸ்ட் ஆகும், டைம் இருந்தா பாருங்க. ஆக்சுவலா மெக்சிகோ சைட்ல இவங்களோட ரைவல்ரி நல்ல பாப்புலரா போயிட்டு இருக்கு. ஆனா WWE என்னமோ கொஞ்சம் பிக்கப் ஆகல. இதுக்கு காரணம் என்னன்னா, எவன்லாம் WWE ஃபார்ம் அவுட் ஆகி சுத்திட்டு இருக்கானோ அவனை எல்லாத்தையும் மெக்சிகோக்கு தூக்கிட்டு போய் மண்டையில ஒரு மாஸ்க போட்டு நீ உன்னை அமெரிக்கானோஸ்னு சொல்லி சுத்த விட்டுருக்கானுங்க. இது ஒரு பாயிண்ட் வரைக்கும் நல்லா இருந்துச்சு, பட் இப்ப ஓவர் எக்ஸாகரேட் ஆகுது. இந்த இனிப்பு ஓவரா சாப்பிட்ட தகட்டும் பாத்தீங்களா, அந்த ஸ்டேஜ்ல எக்ஸாக்ட்டா நிக்குது. ஓவரால் இது ஒரு நல்ல மேட்ச் தான். நிறைய யூனிக்கான ஸ்பாட் நம்மளுக்கு கொடுக்க ட்ரை பண்ணாங்க, பட் எக்ஸிகியூஷன் ஒழுங்கா நடக்கல. அதனால பயங்கர சொதப்பல்ல தான் முடிஞ்சது. கடைசியில அப்படி இப்படி நடிச்சு இந்த மேட்சை வின் பண்ணது டீம் ஓஜி அமெரிக்கானோஸ். ஓவரால் மொத்தம் 3 பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் நடந்துச்சு. ஒரு செக்மெண்ட்ல ஜட்ஜ்மெண்ட் டே டீமை காட்டுறாங்க. ராக்சன் கிட்ட லிவ் மார்கன் நீ எக்காரத்தை கொண்டு எங்களை சீட் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் வாங்குறாங்க. இது ஒரு செக்மெண்ட். அடுத்தது பிரான் பிரேக்கர் கிட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறம் ஜெத்ராலின்ஸ் பேட்டி எடுக்கிறாங்க. அதாவது 2 டைம் அடி வாங்கினாரு, 2 டைம் அடி வாங்கினதுக்கு அப்புறம் பேட்டி எடுத்தாங்க. ஒரு பேட்டியில நான் எக்காரத்தை கொண்டு பிரான் பிரேக்கர் விட போறதில்ல, நான் அவனை அட்டாக் பண்ணுவேன்னு சவால் விட்டுட்டு போறாரு. 2வது டைம் முடிஞ்ச உடனே ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் கிட்ட போய் நான் உங்க வழியில வர மாட்டேன், நீ எங்க வழியில வராத, ஆனா நம்ம 2 பேருக்குமே காமனான எதிரி ஒருத்தன் தான், சோ ஒரு பாயிண்ட் நம்ம மீட் பண்ணதா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மோதல் இருக்கிற மாதிரி ஒரு சமாதானம் பேசிட்டு போனாரு. அடுத்த செக்மெண்ட் பாத்தீங்கன்னா நம்ம டீம் ஊசோஸை காட்டுறாங்க. ரோமன் ரெயின்ஸோட ரூமுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேக்கப் பாட்டுக்கு எப்பயும் போல மிரட்டல் தோணையில இது ஃபேமிலி குரூப் நடக்கக்கூடாது, நீ ரோமன் ரெயின்ஸை எதிர்த்தேன்னு சொல்லி கொஞ்சம் பில்டப் பேசுவாங்கல்ல, அது பேசிட்டு போறாங்க. சோ இந்த 3 பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் பெருசான யூனிக் எதுவும் கிடையாது. இந்த வீக்கெண்ட் பேக்லாஷ் வரப்போது, சோ அதுக்காக ஏதாச்சும் ஒரு செக்மெண்ட் கொடுக்கணுமேனு கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்தது ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஜேக்கப் ஃபாட்டோ கான்ட்ராக்ட் சைனிங். 2 பேருமே ரிங்குக்குள்ள வந்தாச்சு. ஆனா எப்படி ரிங்குக்குள்ள வந்தோடனே கான்ட்ராக்ட் சைன் பண்ணி போட்டாங்கன்னா நல்லா இருக்காதுல்ல, எப்படியாச்சும் டைமிங் கொஞ்சம் மில்க் பண்ணணும்ல. அதனால ஃபர்ஸ்ட் ரோமன் ரெயின்ஸ் மைக் எடுத்து அங்க இருக்கிற ஆடியன்ஸை பார்த்து அக்னாலஜ் மீன்னு கேட்கிறாரு. அந்த அக்னாலஜ் மீ செக்மெண்ட் முடிஞ்ச உடனே ஜேக்கப் ஃபாட்டோவை பார்த்து இப்ப ஆடியன்ஸ் எல்லாருமே என்ன பார்த்து அக்னாலஜ் பண்ணாங்கல்ல, இது சாதாரண சியர் மட்டும் கிடையாது, இதுதான் ரெஸ்பெக்ட். ஒரு ட்ரைபல் சீஃபா நம்ம ஃபேமிலி கிட்ட நான் எதிர்பார்க்கிறது இந்த ரெஸ்பெக்ட் தான். நீ போன வாரம் நான் 12 வருஷமா கஷ்டப்பட்டு இந்த பொசிஷனுக்கு வந்தேன்னு சொன்னீல, அதே நேரத்துல நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா என்னோட பொசிஷனை டெவலப் பண்ணி ஒரு பாயிண்ட்ல மொத்த பவரையும் என் கையில கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆளை நான் உள்ள கொண்டு வந்துட்டு இருந்தேன். அப்படித்தான் சோலோ சிக்கவா உள்ள வந்தான், நீயும் உள்ள வந்த, இன்னும் நிறைய பேர் உள்ள வந்திருக்கீங்க. இன்னைக்கு ஊசோஸ் இந்த நிலைமையில் இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் நான் தான். சோ பேசிக்கா இது எல்லாத்துக்காகவும் நீ என்ன ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஆனா நீ என்ன பண்ற, என்ன கொஞ்சம் கூட மதிக்காம என்ன டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. அது போக இது எல்லாத்துக்கும் மேல போன வாரம் நீ டாங் அண்ட் டெத் கிரிப் எங்கிட்டயே போடுற. நம்ம குடும்பத்துக்குள்ள சொல்லப்படாத ஒரு ரூல் இருக்கு. இந்த டெத் கிரிப்ங்கிற லாக்கையே தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன்ல மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு நைட் டைம்ல நம்ம வந்துட்டு இருக்கோம், பார்ல இருந்து சில குடிகார பசங்க நம்ம சுத்து போட்டாங்க, நம்ம தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லைங்கிற சுச்சுவேஷன்ல தன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் இந்த டெத் கிரிப்பை நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம ஃபேமிலிக்குள்ள ஒரு ரூலே இருக்கு. ஆனா அப்பேற்பட்ட ஒரு லாக்கை நீ ஏன் மேல யூஸ் பண்ற, அதுவும் எதுக்காக, இந்த பெல்ட்டுக்காக. இதுக்கு உடனுக்குடன் ஃபாட்டோ எனக்கு இந்த ஃபேமிலி மேலயோ இல்ல அதுல இருக்க ரூல்ஸை பத்தியோ சுத்தமா அக்கறை கிடையாது. நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணில இந்த பொசிஷனுக்கு வரல. எனக்கு இந்த பெல்ட் வேணும்னா, அந்த ட்ரைபல் சீஃப் பட்டம் வேணும்னா அதுக்காக இந்த டாங் அண்ட் டெத் கிரிப் நான் போடுவேன். இவங்களுக்குள்ள இந்த வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கும் போதே ரோமன் ரெயின்ஸ் ஆக்சுவலா கான்ட்ராக்ட சைன் பண்ணிட்டாரு. ஒரு பாயிண்ட்ல ஃபாட்டோ நான் பண்றது இது எல்லாமே என்னோட ஃபேமிலிக்காக தான் ஒரு வார்த்தை வர்றாரு. இது சொன்ன உடனே ரோமனுக்கு பயங்கரமா கோபமாகுது. ஃபாட்டோவை பார்த்து நீ உன்னோட ஃபேமிலிக்காக மட்டும்
மட்டும்தான் இதை யோசிக்கிறேன். ஆனா எனக்கு பின்னாடி நூத்துக்கணக்கான ஃபேமிலி இருக்கு. நான் அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சுதான் யோசிச்சு ஆகணும். நான் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே அந்த ஃபேமிலி எல்லாத்தையும் மனசுல வச்சுதான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் மட்டும் இந்த பொசிஷன்ல இன்னைக்கு இல்லைன்னா நம்ம ஃபேமிலி கொஞ்சம் கொஞ்சமா இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து காணாம போயிடும். அதனால ஒரு விஷயத்தை நீ ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கோ. நீயும் நானும் ஒரே ஃபேமிலியில இருந்து வந்திருந்தாலும் என்னோட ஃபேமிலி உன்னோட ஃபேமிலியில இருந்து ஒரு படி மேலேன்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட இந்த சொத்து தகராறு வரும்போது அண்ணன் தம்பிக்குள்ள சில சண்டைகள் வரும் பாத்தியா, அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இழிவுபடுத்துறாரு. இது பண்ண உடனேவே ஃபாட்டுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. உடனுக்குடன் ரோமன் அட்டாக் பண்றாரு. அட்டாக்னா குத்து பஞ்செல்லாம் கிடையாது, டைரக்டா இந்த டெத் கிரிப் தான். ரோமன்ல இருந்து எஸ்கேப் ஆறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்றாரு. பட் எந்த யூஸும் இல்ல. கடைசியில ரோமனை அடிச்சு ஃபிளாட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து கான்ட்ராக்ட சைன் பண்ணி கான்ட்ராக்ட கீழே போட்டு ஃபாட்டு கிளம்பிட்டாரு. அதோட இந்த மொத்த ஷோவும் செக்மெண்ட்டும் க்ளோஸ் ஆகுது. ரெஸ்லர்ஸ் ஓவரால் இது கொஞ்சம் சுமாரான எபிசோடு தான். எஸ், எல்லா மேட்சஸ் அண்ட் செக்மெண்ட்டுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி அண்ட் ப்ரோக்ரஷன் இருந்துச்சு. அது போக இவங்க ஃபில்லரா எந்த தேவையில்லாத மேட்சஸும் உள்ள வைக்கல. மேபி நீங்க இந்த ஓபாஃபெமி மேட்சை ஃபில்லர்னு சொல்லலாம். பட் ஸ்டில் அது ஒரு ஓபன் சேலஞ்ச் கான்செப்ட். அதனால நம்ம அதை ஃபில்லர்னு சொல்ல முடியாது. ஓபாஃபெமியை பில்ட் பண்றதுக்காக இந்த மேட்ச் தேவைப்படுது. இவ்வளவு அமைப்புகள் ஸ்டோரி லைன் மேட்சஸ் இருந்தாலும் என்னமோ இந்த மொத்த எபிசோட்ல ஒரு கிக் மிஸ் ஆகுது. சோ எஸ், நீங்க ரொம்ப ஃப்ரீயா இருக்கீங்க, உங்களுக்கு 3 hours டைம் இருக்குன்னா இந்த மேட்சை நீங்க பார்க்கலாம். மஸ்ட் வாட்ச், டோன்ட் மிஸ் இட்னு சொல்ற அளவுக்கு இதுல பெருசா ஒண்ணுமே இல்ல. அதுதான் என்னோட ஓவரால் ஒப்பீனியன். பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த ஷோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அது போக பேக்லாஷோட ப்ரெடிக்ஷனும் இந்த வார Thursday நான் போஸ்ட் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க ப்ரெடிக்ஷன் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம ப்ரோ ரெஸ்லிங் பார்க்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை டச் பண்ணி விடுங்க. அப்பதான் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அடுத்து வேறொரு ப்ரோ ரெஸ்லிங் வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ வீரா சைனிங் ஆஃப். Until next time.